ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவல் கார உருண்டை செஞ்சு காமிக்க போகிறேங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் 250 கிராம் சிகப்பு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை முதல்ல தூசு கல் இல்லாமல் பார்த்து பொறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை ஒரு கடாயில் போட்டு நல்லா கடுகடுன்னு சவுண்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு எந்த மாதிரி இருக்கணும்னா, நம்ம விரலில் தொட்டு பார்த்தோன்னா நரன்னு இருக்கணும். இப்படி தாங்க இருக்கணும். இப்போ இதை ஒரு அகலமான பேஷனுக்கு மாற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணுங்க. இந்த மாதிரி கொதிச்சு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதித்த தண்ணியை பாதி தண்ணி அளவுக்கு முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா உறிஞ்சிக்கும் அவல். மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துக்குங்க. சேர்த்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு பிசைய முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கடுகு பொரிய விட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 5 காய்ந்த மிளகாவை உடைச்சிட்டு அது கூட சேர்த்துக்குங்க. நல்லா வறுத்துக்குங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரணும். சிவந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. ஒரு அரை முடி தேங்காவை நல்லா பல்லாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குங்க. லைட்டாக வறுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இன்னமும் சூடு ஆறலை, கொஞ்சம் பொறுமையாக மொத்தமாக சேர்த்து நல்லா நம்ம கையில் கொழுக்கட்டை பிடிச்சா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம், கரெக்டாக இருக்குது. நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப கவனமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிங்க. இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நான் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஒன்று கவனத்தில் வச்சுக்கிங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தண்ணி நிறைய ஆகக்கூடாது. நம்ம நிறைய தண்ணி விட்டாலும் அவல் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட்டு ஆவியில் வேகிறப்ப குழன்னு ஆகிடும். அதனால் தண்ணியே கவனமாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். இதாங்க கடைசி உருண்டை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நான் பிடிச்சி ரெடியாக தட்டில் வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானை வச்சுக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லி தட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் தட்டில் அடுக்கிக்கலாம். நீங்கள் துணி போட்டு கூட அது மேலே அடுக்கிக்கலாம். நான் அப்படியே தான் அடுக்கி வைக்கிறேன். இப்போ இட்லி தட்டை மேலே போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மேலே ஆவி வருது. அந்த அவல் ஸ்மெல்லு நல்லா வரும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவல் உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு. உடனே கை வச்சு எடுக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப அவல் பார்த்திங்கன்னா குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுங்க. சூப்பரான அவல் உருண்டை ரெடி. குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ருசியிலையும் சரி, அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாய்.